ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரு ஊரிலே ஒரு எஜமான் தன்னுடைய வீட்டினுடைய வேலைக்காக ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் செய்தித்தாள்களிலையும் டெலிவிஷன்லையும் அவர் விளம்பரம் செய்தார். என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு வேலையை செய்வதற்கு எனக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி சில வாலிபர்கள் அந்த வீட்டிலே வேலை செய்யும்படி அங்கு கடந்து வந்தார்கள். ஒரே வாரம்தான் அந்த வாலிபர்கள் போய்விட்டார்கள். மறுபடியும் இவர் விளம்பரம் செய்தார். மறுபடியும் ஒரு நபர் வந்தான். ஒரு வாரம் வேலை செய்தான். தனக்குண்டான ஊதியத்தை வாங்கிவிட்டு தொடர்ந்து வேலை செய்யாமல் அவன் போய்விட்டான். கடைசியாக ஒரு வாலிபன் வந்தான். ஒரு வாரம் வேலை செய்தான். அதற்கான ஊதியத்தை அவன் பெற்றுக்கொண்டு போய்விட்டான். அந்த எஜமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதே வாலிபன் திங்கட்கிழமை அவர் என்ன வேலை சொன்னாரோ அதை செய்யும்படி வந்திருந்தான். அவர் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு இன்னும் இந்த வேலை பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது ஐயா. அவர் கொடுத்த வேலை ஒன்றும் பெரிய வேலை அல்ல. தன் வீட்டிற்கு பின்னால் இருக்கிற கற்குவியல்களை தன் வீட்டிற்கு முன்னால் கொண்டு கொட்ட வேண்டும். எல்லா கல்லையும் கொட்டின பிற்பாடு அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை சொல்லுவார், எங்கே எடுத்தாயோ அங்கேயே கொண்டு போய் திரும்ப போட்டுவிடு. இதை பார்த்தபோது அநேகருக்கு இவர் ஏதாயிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவரா, வேறு ஏதும் புதிய வேலைகள் இல்லையா, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று பலர் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். ஆனால் அவரோ கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய ஒரு உண்மையான நல்ல வேலைக்காரனை அவர் எதிர்பார்த்தார். அந்த கடைசியான அந்த வாலிபனை பார்த்து, இது அல்ல உன் வேலை, இது வருகிறவர்களை நான் சோதிப்பதற்காக வைத்த பரீட்சை, நீ அதில் வென்று விட்டாய், என்னுடைய அலுவலகத்தில் நீ பணிபுரியும்படியான தகுதி உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனை அந்த அலுவலகத்தில் பணியமர்த்தி கை நிறைய அவனுக்கு சம்பளம் கொடுத்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் கவனிக்கக்கூடிய உண்மையும் உத்தமம் உள்ளவனாக எண்ணி அந்த பொறுப்பை கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவரும் அவரிடத்தில் ஏன் இதை செய்ய சொல்லுகிறீர், ஏன் நான் இப்படி செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவர்களை அவர் வேதாகமம் முழுவதும் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுக்கு ஒரு அழகான மகனை கொடுத்த போதும் அவனை பலியிட வேண்டும் என்று சொன்னபோது ஏன் கேட்கிறீர் என்ற கேள்வி கேட்காமல் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். நோவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த ஜனத்தை அழிக்கும்படி பெரு வெள்ளத்தை அனுப்ப போகிறேன், நீ ஒரு பேழையை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதில் ஒரு அளவு கூட கூட்டாமல் அப்படியே கீழ்ப்படிந்து அவன் செய்தபடியினால் ஒரு பெரிய அழிவிலிருந்து அவன் குடும்பத்தை அவன் காத்துக்கொண்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ, எங்கு செல்ல சொல்லுகிறாரோ அதற்கு எந்த எதிர் வார்த்தையும் பேசாமல்
கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, பல நேரங்களிலே நீர் எங்களுக்கு சொன்ன பல காரியங்களில் ஏன் நான் அதை செய்ய வேண்டும், எதற்காக நான் அதை செய்ய வேண்டும், அதை விட்டு நான் இதை செய்யட்டுமா என்று கேள்வி கேட்ட எங்களை மன்னியும். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் அநேகருக்கு இதை பகிரும்படி, அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். இதுவரையிலையும் நீங்கள் லாகியம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு கொடுத்து வருகிற நல்ல ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகர் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை இன்னும் சிறப்பாய் செய்ய நல்ல ஆலோசனைகள் உங்களிடத்தில் இருக்குமானாலும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான விசேஷித்த ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானாலும் நீங்கள் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிலே நீங்கள் அவைகளை தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.